ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா ஈவினிங் டீ டைமுக்கு ஒரு சாலட் மாதிரி பண்ணி கொடுக்கலான்ட்டு. ஏன்னா வெறும் ஆயில் ஐட்டம்ஸ், சிப்ஸு அது மாதிரிலாம் வாங்குறதுக்கு நம்ம வீட்லேயே ஒரு சாலட் மாதிரி பண்ணி கொடுத்தோம்னாக்கா குழந்தைங்க பெரியவங்க எல்லாமே இன்றைக்கி சண்டே கொஞ்சம் ஃப்ரீயாக எல்லாம் சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு டீ டைமுக்கு முன்னாடி இதை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது முடிச்சுட்டு தான் டீ போட்டு கொடுக்கலான்ட்டு. இப்போ இதுக்கு மெயினாக என்னென்னலாம் வேணும்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு பாசி பருப்பை ஊற வச்சுருக்கேன். தண்ணி விட்டு ஒரு 10-15 நிமிஷம் ஆயிடுச்சு, ஊறிக்கிட்டு இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆப்பிள் எடுத்திருக்கேன், ஒரு கொய்யாக்காய் எடுத்திருக்கேன், ஒரு முக்கால் காய் மாதிரி குழம்பு இல்லாமல் முக்கால் காய் எடுத்திருக்கேன். தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு காக்கான்பாங்கள்ல ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்கும், இந்த பழத்துக்கு ஈவனாக இருக்கா மாதிரி ஒரு இளங்காய் இப்போ ஊர்லேருந்து கொண்டு வந்தேன். அதனால் எல்லாமே அரைக்காய் முக்கால் காயுமா இருந்துச்சு. அதனால் சரி ஒரு சாலட் பண்ணலான்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த இளங்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணணும், எல்லாத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணணும். மாதுளம்பழம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இதில் என்ன பார்த்தீங்கன்னாக்கா வெயில் நாளாக இருந்ததுனாக்கா வெள்ளரிக்காய் போடலாம். வெள்ளரிக்காய் வாங்கிட்டு குட்டி குட்டியாக அதே மாதிரியே கட் பண்ணி போட்டிங்கன்னா வெயில் நாளைக்கு நல்லாயிருக்கும். இது இப்போ மழை சீசனு, கிளைமேட் சரி கிடையாது, அதனால் நான் வெள்ளரிக்காய் சேர்க்கலை. வெயில் நாளாக இருந்துச்சுனாக்கா நீங்கள் வெள்ளரிக்காய் சேர்த்துங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சும்மா ஒரு 5-6 ட்ராப்ஸு லெமன் ஜூஸ் விடணும். கொத்தமல்லி கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கலாம். கொஞ்சமாக மிளகுத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, அவ்வளோதான். இப்போ இதில் இந்த பாசி பருப்பை ஆவியில் வேக வைக்கணும். இப்போ இந்த புட்டு வைக்கிறது மாதிரி ஒரு ஸ்டாண்டு போட்டிருக்கேன். இதில் தான் வச்சுப்போம் அவிக்க போகிறேன். வெந்துச்சு, ஊறிச்சு, ஒரு 10-15 நிமிஷம் நல்லா ஊறிச்சு. தண்ணி இல்லாமல் அப்படியே எடுத்து போட்டுக்குங்க. இது தண்ணியில் போட்டு வேக வைக்கக்கூடாது, அப்படியே தண்ணி விட்டது மாதிரி சதன்னு இருக்கும். இது சுண்டல் மாதிரி, கிட்டத்தட்ட சுண்டல் மாதிரி தான். பாசிப்பருப்பு சுண்டல்னு சொல்லலாம், பாசிப்பருப்பு சாலடுன்னு சொல்லலாம். ஏன்னா கடலப்பருப்பு துவரம்பருப்பை விட ப்ரோட்டீன் நிறைய பாசிப்பருப்பில் தான் நிறையாவே இருக்குது. வாயுவும் கிடையாது உங்களுக்கு இன்னும் கேட்டிங்கன்னா. அது ரெண்டுத்தை விட இது நல்லது. நான் நிறையா பாசிப்பருப்பு தான் நிறையா சேர்ப்பேன் நான். இப்போ இதை ஒரு 10-15 நிமிஷம் வேக வச்சிடலாம். இப்படி எடுத்துகிட்டு இப்படி நசுக்குனிங்கன்னாக்கா லேசாக அப்படி அமுங்கணும். ரொம்ப அது மாதிரி கொஞ்சம் ஹார்டாக இல்லாமல் லேசாக அமுங்கின மாதிரி இருந்ததுனாக்கா தான் நல்லாயிருக்கும். இப்போ இது வேகட்டும். இப்போது இளம் தேங்காய், ஆப்பிள், கொய்யா எனக்கு நல்லா கரெக்டாக அந்த பிங்க் கலர் கிடச்சிச்சு அளவாக. நல்லா மாதுளம்பழம் எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போது கொத்தமல்லி மட்டும் கட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் எப்படி ஃப்ரூட்ஸ் தான் போட்டு பண்ணணும்னு இல்லை, சில பேர் சுகர் பேஷண்ட்டுங்க இருப்பாங்க, எப்படி ஃப்ரூட்ஸ் இவ்வளோ சேர்க்குறதுன்னு யோசிப்பீங்க. வெறும் வெஜிடபிள்ஸில் போட்டுங்க, நிறைய தேங்காய் போட்டுங்க. இளநீ கடையில் போயிட்டு ஒரு காய்ன்னு கேட்டிங்கன்னு வச்சுங்க, அரை காய்க்கும் கீழே கொஞ்சம் காய்ன்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு வந்துட்டு நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு மற்ற எல்லாமே போட்டுங்க. இப்போ கொத்தமல்லியை பொடியாக கட் பண்ணிடலாம். கொத்தமல்லி நிறையாவே போடலாம், நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த பழம்லாம் போடாமல் வெஜிடபிள்ஸ் போடும்போது மாங்காய் கூட ஒரு பீஸ் மாங்காய் துருவி போட்டுக்கலாம், சுண்டல் மாதிரி இருக்கும். தேங்காய் உங்களுக்கு இந்த தேங்காய் இப்படி பீஸ் இளங்காய் கிடைக்கலனாக்கா தேங்காயை துருவி போட்டுக்குங்க. நல்லா ஒரு மூடி தேங்காயை துருவி போட்டும் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு நம்ம சாலட் பண்ணுற மாதிரி பண்ணோன்னா சூப்பராக இருக்கும். நல்லா அந்த பாசி இருக்கிறதுக்கும் அது சுண்டலான்னு சொல்கிறதான்னு தெரியாது, சாலட்னு சொல்கிறதான்னு தெரியாது உங்களுக்கு. ஓகே, எல்லாம் பாசிப்பருப்பு வெந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த வெந்த பாசிப்பருப்பை அப்படியே ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். கொஞ்சம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் போட்டு கலந்துடலாம். பாசிப்பருப்பு இந்த நவராத்திரி டைம்லலாம் சுண்டல் மாதிரி செய்வாங்க பாருங்கள், அதே மாதிரி தான். ஊற வச்சுட்டு ஆவி கட்டினீங்கன்னா சீக்கிரம் நல்லா பூவாட்டம் வெந்துடும். அப்படியே சூட்டோடு போட்டால் பழம்லாம் ஒரு மாதிரி வெந்த மாதிரி ஆகிடும், மெல்ட் ஆன மாதிரி. ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும் அப்படியே. இப்போ பருப்பு நல்லா ஆறிடுச்சு. நல்லா அப்படி உதிராக இருக்கணும், குழையக்கூடாது. குழஞ்சதுன்னா வேஸ்ட்டு, நல்லா இருக்காது உங்களுக்கு. இப்போ பருப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இளம் தேங்காய்,
இந்த இளநீர் பாயாசத்துக்கெல்லாம் செய்வாங்க பாருங்கள், அந்த இளங்காயாக இருக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆப்பிள் போட்டிருக்கேன். அடுத்தது பார்த்திங்கனாக்கா கொய்யா பழம் போட்டிருக்கேன். எவ்வளோ தேவையோ, எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஒரு 3 பேர் சாப்பிட்ற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக மாதுளம்பழம், கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், ஹெல்த்துக்கு நல்லதுன்னு கொஞ்சம் மாதுளம்பழம் போட்டாச்சு. அடுத்தது பார்த்திங்கனாக்கா கொத்தமல்லி, பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி. அடுத்தது பார்த்திங்கனாக்கா லெமன் புழிஞ்சிக்கலாம் லைட்டாக, கொட்டை இல்லாமல் பார்த்துக்குங்க. ஸோ 2-3 ட்ராப்ஸ் போதும். அடுத்தது பார்த்திங்கன்னா மிளகுத்தூள். சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் பார்த்து கம்மியாக போட்டுக்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா உப்பு, சும்மா லைட்டாக போட்டால் போதும், இதுக்கெல்லாம் உப்பு ரொம்ப தேவையில்லை. அடுத்தது பார்த்திங்கனாக்கா சில்லி ஃப்ளெக்ஸு கொஞ்சம் பார்த்தே போட்டுக்குங்க. நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் காரமோ, அந்த பழத்தோட இனிப்பு, அந்த லெமன் ஜூஸோட புளிப்பு அதோடு சேர்த்து சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், அதுக்காக போடுறேன். பார்த்து போட்டுக்குங்க. இல்லை வேணான்னா வெறும் மிளகுத்தூளோடு நிறுத்திக்குங்க. இப்போ எல்லாத்தையும் கலந்துக்கலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. ஹெல்த்தியான ஒரு சாலட்னு சொல்லலாம் உங்களுக்கு. அவ்வளோதான். இப்போ அப்படியே ஒவ்வொரு பவுலாக எடுத்து வச்சிடலாம். இப்படிலாம் செஞ்சு கொடுத்தா யாராவது வேணான்னு சொல்லுவாங்களா பாருங்கள். முதல்ல நம்ம கடையில் ஸ்நாக்ஸ் கண்டதெல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு, ஆயில் ஐட்டம் சிப்ஸ் வாங்கி கொடுக்கறதுக்கு, சின்ன பிள்ளைங்களுக்குலாம் அந்த மாதிரி கொடுத்து பழகிட்டோன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் சாப்பிட்ருவாங்க. நாலு பேர் எடுத்துக்கலாம் போல் நான் போட்ட ஐட்டத்துக்கு. மூணு பேர்த்துக்கு கரெக்டாக வந்துச்சு பாருங்கள். பாதி ஆப்பிள் பாதி கொய்யா தான் போட்டேன், பெருசாக இருந்ததுனால. இன்னுமே இருக்குது பாருங்கள், இன்னும் ஒருத்தருக்கு வைக்கலாம். இப்போ டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஃப்ரூட்ஸும் பாசிப்பயிரும் வச்சு சாலட் மாதிரி பண்ணியிருக்கேன். இது நீங்கள் ஒரு பவுல் சாப்பிட்டிங்கன்னா வயிறும் ஃபில்லிங்காக இருக்கும். இப்போ இது சாப்பிட்டாலே எங்கள் சின்ன பையெல்லாம் சாப்பிட மாட்டான் பாருங்கள். டீ குடிச்சிட்டு அப்படியே விட்டுருவான், இல்லைனாக்கா டீ கூட வேணாம் இது போதும் அப்படின்ட்டுருவான். ஏன்னா இப்போ வீடியோவுக்கு ஆயில் ஐட்டமே பண்ண விட மாட்டேங்கிறாங்க பையன்லாம். வயசாகுது, எல்லாத்துக்குமே நல்லது கிடையாது, எப்போ பார்த்தாலும் எண்ணெய் சட்டியை தூக்கி வச்சிடுறீங்க வீடியோவுக்கு, எண்ணெய் இல்லாமல் என்ன செய்கிறீங்களோ எது வேணாலும் செஞ்சுக்கோங்க அப்படின்றானுங்க பசங்க. அதனால் சரின்ட்டு யோசிச்சுட்டு இந்த காயும் ஊர்லேருந்து கொண்டாந்த தேங்காய் இளங்காயாகவே இருந்தது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக மரத்தில் பறித்து கொண்டு வந்த தேங்காய். அதனால் நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. சரின்ட்டு ஒரு ஐடியா பண்ணிவிட்டு ஈவினிங் டைமுக்கு இது மாதிரி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருக்கேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ட்ரை பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியானது, உங்களுக்கு ஹெல்த்தியான ஒரு சூப்பராக ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் பண்ணியாச்சு பாருங்கள். ஒரு சாட் ஐட்டம் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்நாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்கூலுக்குமே கொடுத்து அனுப்பலாம். ஸ்கூலுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு கொடுத்து அனுப்பலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி போட்டுட்டு நம்ம எதாவது செய்யும்போது சைடில் கொஞ்சோண்டு பாசிப்பருப்பை வேக வச்சுக்கலாம். இல்லை முதல் நாள் கூட வேக வச்சு ஆவி கட்டி டப்பாவில் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா காலையில் கொஞ்சம் காய்களோ ஃப்ரூட்ஸோ ஏதாவது இருந்ததுன்னா போட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி கலந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கும் வச்சு கொடுக்கலாம். பிள்ளைங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுத்து பழகுங்க. எல்லாம் இது பிடிக்காது அது பிடிக்காதுன்னு இப்போ பிள்ளைங்கள்லாம் நிறைய சாப்பிட மாட்டேங்குதுங்க. வெஜிடபிள்ஸோ கீரைங்களோ எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே சேர்ந்துருக்கு பாருங்கள். இதில் ஒன்றும் வெள்ளரிக்காய் போடல, இப்போ சீசன் கிளைமேட் சரியில்லாதனால போடலை. அதனால் வெள்ளரிக்காயும் போட்டிங்கன்னா செமையாக இருக்கும். நல்லா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆளுக்கு ஒரு பவுல் சாப்பிட்டிங்கனாலே வயிறும் நல்லா ஃபில்லிங் ஆகிடும். இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. லைட்டாக காரம், அந்த மிளகுத்தூளோட காரம், சில்லி ஃப்ளேக்ஸோட இது அருமையாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கொத்தமல்லி நிறையாவே போட்டுங்க, நல்லாயிருக்கு. ஆஹா,
காலையில் டிஃபனுக்கு பதிலாக கூட நீங்கள் இதில் ஒரு பவுல் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் எல்லாருமே.